ஹாய், நான் உங்கள் நல்லாஜி. என் தாய் தந்தைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் பார்க்குற உங்களுக்கும் ஒரு நன்றி கூறி என்னோடய டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ரொம்ப நல்ல விஷயந்தான். இன்றைக்கி பேச போகிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா மகிழ்ச்சின்றதான் இப்போ எல்லாத்துக்குமே கிடைக்காத ஒரு அரிய பொருள். பாருங்கள், எவ்வளோ பெரிய செல்வர்கள் கூட பாருங்கள் வருத்தப்பட்டு ஃபீலிங்லாம் எப்படிலாம் இருக்காங்க. அந்த மகிழ்ச்சி தாங்க. இந்த மகிழ்ச்சி அதாங்க பல கோடி. நமக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது ஒரு பூஸ்ட்டு. அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, அது நிரந்தரமாக இருக்கிறதுக்கு, அதை பற்றி தாங்க இந்த வீடியோ. நம்ம சேனலில் பார்க்குறது இதான். நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பில் கார்டை ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம போகக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடிக்கடி ஒன்றா வந்துடும், நோட்டிஃபிகேஷன் காட்டும். சரிங்களா? இந்த தொழிலாளி, முதலாளி, இந்த மேனேஜர், இவங்க தான் இந்த 3 பேத்துக்குள்ளே தான் இந்த இது சொல்ல போகிறேன். 3 பேத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொழிலாளிக்கும் சரி, முதலாளிக்கும் சரி. ஏன்னா தொழிலாளி நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும், முதலாளியும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணுற அந்த மேலாளர், மேனேஜர், அவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படின்றது தான் இதோட டாப்பிக்கு. நல்லா உன்னிப்பாக பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். அது இப்போ ஒரு தாளை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இல்லை ஹோட்டலாக இருக்கலாம், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், இல்லை கம்பெனியாக இருக்கலாம், பெரிய பெரிய ஒரு நிதி நிறுவனம், எல்லாமே எங்கே வேலை பார்த்தாலும் சரிங்க, அந்த ஒர்க்கர்ஸ் டைமிங்கில் கரெக்டாக இருக்கணும். கரெக்ட் டைமுக்கு போயிடணுங்க. கரெக்ட் டைமுக்கு போயிடணும். டிலே ஆகக்கூடாது. எங்கேயாவது ஒரு நாளைக்கு டிலே ஆகலாம். அது நான் எல்லா நேரமும் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைனாலே டிலே ஆகலாம். அதே பழக்கமாக வச்சுக்காதீங்க. ஒரு நாள் இதுவானாலும் அதுக்கு மக்கானலாம் அது எப்படியாவது கொஞ்சம் முன்னாடியே எழுந்துச்சி போகணுங்க. வீட்டிலேருந்து எழுந்துச்சி கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகாதீங்க வேலைக்கு. நீங்கள் இங்கேருந்து டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக நீங்கள் போனீங்கன்னா, அங்கே ஏதாவது ஒரு தேவையில்லாமல் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை முற்றி ஏதாவது அடுத்த இல்லை அவர் உங்களை தாக்கலாம், இல்லை நீங்கள் போய் அவரை தாக்கலாம், அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அங்கே போய் தான் அந்த வாய்ப்பு ஆகணுன்றதில்ல, நீங்கள் போகிற வழியிலேயே கூட அந்த மாதிரி ஆகலாங்க. அதுக்கப்புறம் எப்போ போனாலும் கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு, நல்லா ஒரு வேலைக்கு போகும்போது வீட்டிலே நல்லா கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் போங்க. அப்போ ஏதாவது மேனேஜர் ஏதாவது சொன்னார் கூட, அப்போ நீங்கள் பொறுமையாக அந்த எதுக்கு சொன்னார் அப்படின்றது அதை உள்வாங்குவீங்க, அந்த கருத்தை. இதனால் நான் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு அது யோசிக்கக்கூடிய டைம் இருக்கும். நீங்கள் பரபரப்பாக அர்ஜென்ட்டாக போனீங்கன்னு வச்சுக்குவேன், அவர் நல்ல விஷயம் சொன்னால் கூட உங்கள் காதில் விழுவுறது நம்மளை தேவையில்லாமல் திட்டுறான் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சும்மா இதை எடுத்துக்கிறதுக்கான குறை சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இது பண்ணிடுவீங்க, நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் அந்த மேலாளர், மேனேஜரும் சரி, அந்த ஒரு தொழிலாளி சொல்லக்கூடிய அந்த விதத்தில் சொல்லணும். நல்லா அந்த சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக நீங்கள் சொல்லுங்கள். அந்த சொல்லக்கூடியது அந்த வார்த்தைக்கு வில் பவர் ஜாஸ்தி. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயமும் ரீச் ஆகும், போயிட்டு உங்களுக்கும் இதாகாது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அந்த தொழிலாளிக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு நட்புறவு வரும். அதே மாதிரி தான் முதலாளிக்கும் சரி. ஒரு நல்ல தொழிலாளியை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. நல்ல தொழிலாளியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 1000 2000 இருந்தாலும் காசெல்லாம் பார்க்காதீங்க. 1000 2000 முடிஞ்சுன்னா உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி அதிகமாக தான் வரும், கோடி அந்த மாதிரி தான். உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலாளிக்கு ஒரு 1000 ரூபா ஏற்றி கொடுத்ததுனால எந்த முதலாளியும் குறைஞ்சாது இது வரைக்கும் கிடையாது. நல்ல தொழிலாளி நான் சொல்கிறது, நல்ல தொழிலாளி கொடுத்து கீழே போனதை சரித்திரம் நான் இது வரைக்கும் படித்ததில்லை. நல்ல தொழிலாளி தக்க வச்சு சம்பளம் ஏற்றி கொடுத்து அவங்களும் டாப்பில் வந்திருக்காங்க. பல இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அதனால் நல்ல தொழிலாளியை இது பண்ணிடுறாங்க. சம்பளத்தை ஏற்றி கேட்டால் இல்லை உங்களுக்கு கட்டுப்படி ஆகாமல் என்னென்னு பாருங்கள், இல்லை ஒரு மாதம் வேலை பாருங்கள், பின்னாடி ஏற்றுறேன் அப்படி சொல்லி அப்படி தக்க வைங்க ஆளை. இவ்வளோதான் சம்பளம், இஷ்டம்னா வேலை செய்ய, கஷ்டம்னா போகணும், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்ல வேலைக்காரங்க நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்து அந்த கம்பெனியில் நல்லா வேலை பார்த்துட்டு அந்த கம்பெனி வளர்ந்துடும். உங்கள் கம்பெனி என்ன ஆகும்? அது யோசனை பண்ணிப்பேன். நான் ஏற்கனவே எங்கள் முன்னாடி வேலை செஞ்ச ரெஸ்டாரண்ட்லாம் வேலை செஞ்சுட்ருக்கேன். இன்னும் நல்லா பேசுவாங்க, நல்லா பேசிகிட்டு தான் இருக்காங்க. இன்னும் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, என்னோடய வீடியோவும் பார்த்துருக்காங்க. வீடியோலாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஏன்னா அந்த ஒரு ஓனரை பார்க்கும்போது நான் வந்து ஆச்சரியமாக பார்ப்பேங்க. அவரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து அந்த இதுக்கு வந்திருப்பாங்க, அந்த ஸ்டேஜுக்கு. அவங்க சொல்கிற விதம், அந்த சொல்கிற ஸ்டைலு எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன். நல்லாவும் நான் வந்து பேசுவேன். இந்த மாதிரி விழிப்புணர்வாக நல்லா பேசுவேன். நல்லது இது நல்லதுங்க, இது இப்படி இருக்கலாம் அப்படின்லாம் நல்லா ஃப்ரீயாக பேசுவேன். ஓனர்கிட்டையும் மேனேஜர்கிட்டையும் எல்லாம். அதே மாதிரி என்கிட்டையும் நல்லா பேசுவாங்க. பரவாயில்லையே உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கா அப்படி சொல்லி ஒரு ஆச்சரியமாக கேட்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி கூட பார்க்குற அந்த தொழிலாளர்களும் நம்ம கூட வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட எக்காரணத்தை கொண்டும் அரசியல் பேசாதீங்க. தயவுசெய்து அரசியல் பேசாதீங்க. ஏன்னா நான் முன்னாடி பேசிட்டு இருந்தால் அதெல்லாம் தேவையில்லாதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். அரசியல் பேசக்கூடாது. அதே மாதிரி ஒரு நடிகரோ நடிகையோ அவங்கள பற்றி உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசக்கூடாது. ஏற்கனவே இது சம்மந்தமாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ உள்ளே போய் பாருங்கள், அது இருக்கும். ஏன்னா இந்த நடிகர் வந்து அவருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து அதை வந்து பேசும்போது அது உங்கள் மேலே ஒரு வெறுப்பு உண்டாயிடும். நீங்கள் ஏன்னா ஒரு வந்து ஏதாவது ஒரு உதவி அந்த இடத்துல உதவி தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த நடிகர் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்களா, அவர் வரமாட்டாருங்க. பேசிகிட்டு இருக்கேண்ணே, நான் வந்து பண்ண முடியாதுங்க. கூட வேலை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்க தாங்க. நீங்கள் வலிக்கிட்டு விழுந்தாலும் அவங்க தாங்க தூக்கி விடுவாங்க. அதனால் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட அன்பாக பேசி அரவணைப்பாக பேசி ஃப்ரெண்ட் ஆக்கிங்க. ஒரு மிகப்பெரிய கவிஞர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, எதிரியை வளர்க்கக்கூடாது, முடிஞ்சால் எதிரியை வந்து நண்பனாக ஆக்கிக்கணும். அது புத்திசாலித்தனம். இது வந்து உண்மைங்க. ஏன்னா எதிரியை நண்பனாகிட்டு அப்புறம் என்ன, நமக்கு எங்கே வேணும் இந்த தாராளம் போகலாம் வரலாம். இல்லை நல்ல கருத்து அது வந்து. அது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. நான் அந்த மாதிரி எதிர்ப்பு வந்து நிறையா எப்பயுமே சரி. நான் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறேன்னா டோட்டல் 98% எனக்கு வந்து நண்பர்களாக தான் இருக்கிறோம். அந்த மாதிரி என்னோடய பேச்சு சாஃப்டாக பேசுகிறது, இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்கிறது. வேலை செய்யும்போது அப்படி தான். ஏன்னா நிறைய பேர் கருத்து கந்தசாமின்னு தான் சொல்லுவாங்க. கருத்து கந்தசாமி கருத்தாக சொல்கிறாரு. நான் வந்து பேப்பர்லேயோ புக்கிலையோ ஒரு விஷயம் படித்தேனாக்க அது அவங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நான் சொல்லுவேங்க. ஒரு நல்ல விஷயங்கும்போது ரீச் பண்ணலாம் அப்படி தான். ஏன்னா நல்ல விஷயம் வந்து சொல்லும்போது நமக்கு அதை வந்து மறக்காது, அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 விஷயங்க அதில். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அதை போய் வேலை செய்கிற தாவல அதை சொல்லாதீங்க. தயவுசெய்து சொல்லாதீங்க. அதே மாதிரி வேலை தாவல ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை, சிறு கருத்து வேறுபாடு ஏதாவது நடந்துருக்கலாம், அதை வந்து வீட்டில் சொல்லக்கூடாது. அதை வேலை செய்கிற தாவல விஷயத்தை அப்படியே முடிச்சிடணும். வீட்டோட விஷயத்தை இதோட முடிச்சிடணும். ஏன்னா நீங்கள் வீட்டில் நடக்கிற கதையெல்லாம் அங்கே போய் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்குவேன், நாளைக்கு ஏதாவது ஒரு இதாக அவங்க விளையாட்டாக வந்து அவன் சொல்லுவான், உனக்கு தெரியாதா அவங்க வீட்டு பொட்டாட்டி தெரியாதா நீயே சொன்னியா அப்படி அப்போ வந்து ஒரு சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் அதெல்லாம் சொல்லாதீங்க. இது வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான ஒரு யுக்தின்னு வச்சுங்களேன். எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்களெலாம் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், பக்கத்தில் வேலை பார்க்குறாங்க அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மகிழ்ச்சிக்கும் போது பாருங்கள், அந்த நிம்மதி தேடி எத்தனையோ பேரெல்லாம் எங்கெங்கேயோ போய் அலைகிறாங்க. அங்கே தேடுறாங்க, அங்கே இருக்காரு, எங்கேயுமே கிடையாது. எல்லாம் நம்மள்கிட்ட தாங்க இருக்குது. மன ஆறுதலுக்கு வேணுன்னா சொல்லிக்கா, போகலாம் அங்கே போகலாம் கோயில் குளத்துக்கு போகலாம், அது ஒன்று அதை விட எல்லாம் நம்மள்கிட்ட அந்த உள்ளே தான் இருக்குது. நம்மள்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. நம்ம நினச்சா ஒருத்தனை வந்து இது பண்ணவும் செய்யலாம், உயர்த்தியும் பேசலாம் தாழ்த்தியும் பேசலாம். நீங்கள் எதுக்கு அது தாழ்த்தி பேசுகிறீங்க? உயர்த்தி கூட சிலது பேசினா கூட அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த விஷயத்தில் அப்படி சொல்லிட்டு போகிறது கூட நல்லது. ஒரு விஷயத்தில் தாழ்த்தி பேசினா ரொம்ப வருத்தப்படுவாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதெல்லாம் தவிர்த்திடலாம். அந்த விஷயத்தை வந்து இந்த மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தை அங்கே சொல்லக்கூடாது. அதே மாதிரி மேனேஜருக்கு அதே தான் இது வந்து பொருந்தும். அவங்க வந்து மேனேஜரு, இந்த ஓனரு என்ன ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க வந்து மேனேஜர் ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம், அந்த ஒன்று வேலைக்காரங்கள்ட்ட அதை காட்டிடக்கூடாதுங்க, தப்புங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து கொஞ்சம் மன்னிக்குங்க. நீங்கள் வந்து மன்னிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்னப்பா ஒரு தடவை வார்னிங் கொடுக்கலாம், 2 தடவை கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களால் உங்களை இழப்பு ஏற்படுது, அதாவது சொல்லாமல் லீவ் போட்டாலும் சரி இந்த மாதிரி சொல்லலாம். நீங்கள் ஒன்று லீவ் போட்டதுனால அந்த மாதிரி இருக்குங்க, பிரச்சனை பார்த்துக்குங்க. ஏன்னா அது உங்களை பார்த்து மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது என்ன, உங்கள் மேலே ஒரு அக்கறை வந்துடும். அந்த தொழிலாளி உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லு, அவருக்கும் யூஸ்ஃபுல்லு. இல்லை இந்த தொழிலாளி போயிட்டாக்கா அடுத்த ஒரு தொழிலாளி வந்து இவரை மாதிரி இருப்பாருன்னு சொல்ல முடியாதுங்க.
இப்போலாம் அது இதாக இருப்பாங்க, எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிலவங்க வந்து இந்த ஃபேமிலி இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அங்கே தங்கி கரெக்டாக வேலைக்கு போயிட்டு கரெக்டாக வந்துட்டு இருப்பாங்க. சிலவங்க ஏனோதானோன்னு அங்கங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. எதுக்கு இது பண்ணுறோம், எதுக்கு வேலை செய்கிறோம், அந்த அவங்களுக்கெல்லாம் அந்த இது தெரியாது. நீங்கள் எதாவது சொல்லிட்டுனா டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு தான் ஆள் இல்லாமல் போய் ஆள் பற்றாக்குறை பெரிய சிக்கலாகிடுங்க. ஏன்னா ஒரு நிறுவனன்றது வந்து எல்லாத்துக்கும் ஆள் இருக்கணுங்க. அது ஒரு ஆள் கம்மியானா கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆள் கம்மியானாக்க நான் அந்த மாதிரி சென்னையில் அந்த மாதிரி வேலை பார்த்துருக்கேன். இப்போ 10 பேர் வேலை பார்க்குறோன்னு வச்சிங்களேன், 2 பேர் லீவ் போட்டாங்க. அப்போது இந்த 10 பேர் தான் அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அந்த 10 பேர் கொடுக்குற சம்பளத்தை, இந்த 2 பேர் சம்பளத்தை இந்த 8 பேருக்கும் பிரித்து கொடுத்துருங்க. அது பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணலான்னு சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இதாக பண்ணுங்கள், நல்லதுங்க. உங்களை வந்து அந்த தொழிலாளி வந்து வாழ்த்துவாங்க. நீங்கள் இருக்க இன்னும் மேலே தான் போக முடியுமே, அது போகலாம். இப்போ 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த ஒரு ஆள் சம்பளத்தை அந்த 4 பேருக்கு பிரித்து கொடுங்க. அந்த தொழிலாளி வெளியே எங்கேயுமே போக மாட்டாங்க, வந்துடுவாங்க. மறுபடியும் வேலைக்கு வந்துடுவாங்க, லீவும் போட மாட்டாங்க, வந்துடுவாங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்க. எவ்வளோ இதாகுது, இதெல்லாம் கொடுத்து பாருங்கள். அந்த நீங்கள் ஒன்று வச்சிங்கன்னா இன்னொரு கம்பெனி வைக்கலாம். நீங்கள் ஆட்கள் இருந்தால் தானே வைக்க முடியும். நீங்கள் ஆள்கள் இந்த மாதிரி ஆள்கள் போகவே மாட்டாங்க. நீங்கள் எங்கே நீங்கள் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க, உங்கள்கிட்ட தான் வருவாங்க. அதனால் கொடுக்கலாங்க, தப்பு இல்லைங்க. ஆனால் நல்லா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நல்லா மனசார வாழ்த்துவாங்க. அது பாருங்கள், அந்த வாழ்த்து கிடைக்கணுமே. ஏன்னா நீங்கள் கொடுக்குறதான் கொடுக்க போகிறீங்க. இப்போ 10 பேர் கொடுத்துட்ருக்கீங்க, 2 பேர் லீவ் போட்டாங்க. அப்போ அந்த 2 ஆள் சம்பளத்தை 8 பேருக்கு பிரித்து கொடுத்துருங்க. இப்படி ஐடியா நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணிக்கங்க. நீங்களாம் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேங்க, நிறையா கம்பெனியில் சென்னையில் இருக்கும்போது வாங்கியிருக்கேன். பரவாயில்ல. அந்த விஷயம் வந்து இன்னொருத்தருக்கு தெரியல. அவர் தம்பி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தார், அங்கே போய் பார்த்தேன். ஏன்னா அவர் அண்ணா வந்து அனுபவசாலி. அவர் வந்து அந்த மாதிரி இல்லைங்க, அந்த கடையில் இந்த மாதிரி லீவ் போட்டால் அந்த சம்பளத்தை ஷேர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு அவர் வந்து கொடுக்கலங்க. அவர் தம்பிக்கு வந்து அனுபவம் பத்தாது, அவர் வந்து தரல. அங்கே கொடுத்தா அங்கெல்லாம் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இவன் கொடுத்து பாருங்கள், அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க, கொடுத்து பாருங்கள். ஏன்னா அந்த வேலையை வந்து இவங்க தானே செய்கிறாங்க. அந்த 2 ஆள் வேலையும் சேர்த்து இந்த 8 பேர் தானே பண்ணுறாங்க, ஷேர் பண்ணி தானே பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த சம்பளத்தை கொடுத்துருங்க. அப்போ நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், தொழிலாளியும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுவும் அந்த தொழிலாளி போய் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க பாருங்க, ஐயோ நம்ம ஓனர் சூப்பர் ஓனரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லணுங்க, சொல்ல வைக்கணும். சொல்லிடுவாங்க, நீங்கள் இதை பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக் சொல்லிடுவாங்க. என்றும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. இது வரைக்கும் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலில் எதாவது பார்க்குறது போகிறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் போட்டு விடுங்க. எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? பாய்.